ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை ஜோஹோ ஒன். வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீட் தேர்வு முடிவுகள் நேற்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தேர்ச்சி விகிதம் வட இந்திய மாநிலங்களை ஒப்பிடும்போது மிக மிக அதல பாதாளத்தில் இருந்திருக்கிறது. 39% அளவுக்குத்தான் தமிழ்நாட்டில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எண்ணிக்கையில் சொல்வதானால் 45,336 பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 3,000 - 4,000 பேர் MBBS, BDS போன்ற படிப்புகளில் சேர இருக்கிறார்கள். +2வில் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டு நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியவில்லை என்று அந்த ஆதங்கத்தில் கடந்த ஆண்டு அனிதாவுக்கு நேர்ந்ததைப் போல இந்த ஆண்டு விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரதிபா என்கிற சாதாரண குடியில் பிறந்த ஒரு ஏழை மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு துயரமான முடிவை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார். நீட் தொடர்பான விவாதம் இன்றைக்கும் சட்டப்பேரவையில் எழுந்தது. கவன ஈர்ப்பு தீர்மானம். நீட்டை விலக்குவோம், நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது என்று அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஆண்டு நீட் நடக்கிறது. நீட்டில் தமிழகம் பெற்றது என்ன? எந்த மாதிரியான நபர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள்தான் MBBSல் சேரப்போகிறார்கள், BDS சேரப்போகிறார்கள் என்றால் யார் இதில் பயனடைய போகிறார்கள்? 2 ஆண்டு காலம், ஓராண்டு காலம் பயிற்சி, தனியார் பயிற்சி மையத்திற்கு சென்று பயிற்சி பெறும் வசதி படைத்தவர்கள் பயனடைந்திருக்கிறார்களா? கிராமப்புற ஏழை மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்ட அச்சம் என்பது உண்மையானதுதானா? கிராமப்புற மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்களா? இதில் தரம் மேம்பட்டிருக்கிறதா? கல்வி கொள்ளை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறதா? தனியார் பயிற்சி என்பது எப்படிப்பட்டதாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்ற பல்வேறு அம்சங்களை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு சீனிவாசன் அவர்கள், கல்வியாளர்கள் திரு ரமேஷ் பிரபா, திரு பாலாஜி சம்பத், இவர்களோடு இளைஞர் இயக்கத்தின் டாக்டர் எழிலன் அவர்கள். வணக்கம். இந்த நீட் முடிவை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை, ஏன்னா ஆக்சுவலாக இந்த தகுதி, இவ்வளோ பேர் தகுதி பெற்றிருக்காங்கன்றது, இவ்வளோ சதவீதம் தமிழ்நாடு கம்மியாக இருக்கு சொல்கிறதே நான் ஒரு பொய்யா பார்க்குறேன். ஏன்னா மருத்துவ படிப்பு கம்மியான சீட்டுகளுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ 50,000 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதில் 7 லட்சம் பேர் தகுதி பெற்றாங்கன்னா அப்புறம் 7 லட்சம் பேர் தகுதி பெற்றவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடையாது. இப்போ பர்சன்டேஜ்லேருந்து பர்சன்டைல் சிஸ்டத்துக்கு மாற்றினால இது செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ நான் ஒரு அமெரிக்காவுக்கு USMLE எக்ஸாம் எழுதுறேன்னா அது பர்சன்டேஜ்லாம் இந்த பர்சன்டேஜ் மேலே நான் விளையாட போகிறதுக்கு தகுதி வாங்கிட்டேன். இல்லை பிளாப் எழுதுறேன்னா அந்த பர்சன்டேஜ் தகுதி வாங்கிட்டேன். இப்போ நான் தகுதி வாங்கிட்டேன்னு சொல்றது எனக்கு அந்த சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க். அப்பனா இவ்வளோ 36-38% தான் தமிழ்நாடு பெற்றிருக்குன்னு அப்படின்னா அந்த கணக்கீடே தவறுன்றேன். அப்பனா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 25 அரசாங்க மருத்துவக் கல்லூரி, 25 தனியார் மருத்துவக் கல்லூரி. அந்த 5,000 சீட்டுக்குள்ள எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு முழுமையாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அந்த 1 லட்சம் பேர்ல 42,000 பேர் அதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டாங்க. அந்த 42,000 பேர்த்துல ஒரு 2,500 பேர் சேர போறாங்க. இதுல நீங்க 34% போடுங்க, 38% போடுங்க, அது கொஸ்டின் மார்க்கே கிடையாது. இன்னொன்னு இங்க என்ன, அந்த 3,000 பேர் யார்? அந்த 3,000 பேர் எந்த செக்ஷன்ல இருந்து வர? ஏன்னா டாப் வரக்கூடிய இப்ப தமிழ் அரசு பள்ளியில இருந்து இப்ப நீங்க இப்ப நான் டேட்டா நம்ம CBSE போர்டு பெர்ஃபெக்ட்டா நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு ஹெல்த் அட்மிஷன் ப்ராசஸும் டேட்டா கொடுக்கணும். என்ன டேட்டா கொடுக்கணும்னா, இப்போ இந்த முதல் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச், அதாவது அதிகமான மார்க் பெற்றவங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்மியான ஃபீஸ்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 25 மெடிக்கல் காலேஜ்ல 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போறோம், 85% தமிழ்நாடு கோட்டால யார் யாரெல்லாம் ஃபில்அப் பண்ண போறா, அவங்க CBSE இருந்து வந்திருக்காங்களா, ஸ்டேட் போர்டில் வந்திருக்காங்களா, சரி போர்டு வந்தா கூட அவங்க ஃபர்ஸ்ட் டைம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்களா, இல்ல 2 வருஷம் 3 வருஷம் கோச்சிங் சென்டர்ல முடிச்சு வந்திருக்காங்களா, அவங்களோட சோஷியோ எக்கனாமிக்கல் மெலு என்ன, அவங்கள நகர்ப்புற சூழல்ல அவங்க பெற்றோர்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா செகண்ட் ஜெனரேஷனா உள்ள விஷயங்கள் நம்ம டேட்டா ஆகணும். இப்ப நீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி டேட்டா இருக்கு. சராசரியாக பாத்தீங்கன்னா 2,400 அரசாங்க மருத்துவக் கல்லூரி இடங்கள்ல வருடம் 550 இருந்து 600 இடங்க மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்களாகவும், நீங்க சொல்ற நீங்க சமுதாய பின்தங்கிய நிலையில வந்த மாணவர்களாகவும் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த 1 வருடங்களாக அந்த 550 இருந்து 600 மாணவர்கள், அதாவது அனிதா,
பிரதீபா போன்ற சமூக நிலை மாணவர்கள் இன்னைக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்றிருக்காங்களா? ஏன்னா இவங்க தான் நாளைக்கு ஹெல்த் சிஸ்டத்தை பாதுகாக்க போறாங்க, தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டத்தை. ஏன்னா நீங்க 5 வருஷம் இவங்க MBBS முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு USMLE எக்ஸாமோ பிளாப் எக்ஸாம் எழுத போறதுல, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் அரசாங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கறவங்க, நம்ம ஆரம்ப சுகாதாரத்தை வேலை பார்க்கறவங்க, அதனால தான் தமிழ்நாடு ஹெல்த் இண்டஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மத்திய அரசு என்ன பண்ணணும், ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு எப்படி சக்சஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இங்க ஹெல்த் எஜுகேஷனும் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒன்று பிணையப்பட்டது. ஸோ இங்க சமூக நீதி தளத்தில் தான் பயன்பட்டு இருக்காங்கன்னு 2001 பாஜக அரசாங்கம் வெளியிட்ட ஹியூமன் சோஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல இதுதான் தமிழ்நாடு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப இருக்கிற வாஜ்பாய் அரசு. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம் எல்லா நிலையிலும் இருக்கிறனால தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வாறு இங்க இருக்கிற மனித பயணித்தர்களை எளிமையா அவங்கள மருத்துவ ஆக்குற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாம இது அவங்களோட விலகி வைக்கிற விஷயமா தள்ளிட்டே போனா இது மருத்துவ கல்வி தரத்தை உயர்த்துமா இல்ல ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் ஸ்டாண்டர்டை உயர்த்துமா? அடுத்த சுற்றுல பேசலாம். அதாவது அடித்தட்டு மக்கள் இந்த 2 ஆண்டுகள்ல பலன் பெறல அப்படின்ற ஒரு பார்வை தான் அவர் முன்வைக்கிற ஒரு பார்வை. எழிலன் ஒரு நட்சல்ல சொல்லணும்னா சாதாரண ஆட்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இப்ப கிடைக்காம போகுது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். நீங்க இது நீட்டு கோச்சிங் கொடுக்கிறவரு அந்த அடிப்படையில் இந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள நம்ம போக வேண்டாம். அதாவது கேள்வித்தாளில் கடினம் ஏன், கடினம் குறைவு அப்படின்றதுல இல்லாமல் இந்த நீட்டில் பரவலான புரிதல் வந்து தமிழ்நாடு குறைவான தேர்ச்சி விகிதம் 35வது இடம், கோவா மாதிரியான இடத்த விட சின்ன சின்ன மாநிலங்கள் வட மாநிலங்களோட குறைவு அப்படின்றது ஒரு பார்வை. அரசு பள்ளியிலேருந்து 1337 பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒன்று. இது வந்து ரெண்டாக புரிஞ்சுப்பாங்க. ஒன்று இந்த தேர்ச்சி பெற்ற எல்லாருமே டாக்டர் ஆக போகிறாங்க, 1337 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து டாக்டர் ஆக போகிறாங்க அப்படின்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே அப்படி ஆக போறாங்களா? இதுல யார் பயனடைஞ்சிருக்காங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதுல என்ன? இல்ல இதுல வந்து இவர் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப கண்டிப்பா உண்மையான விஷயம். என்னன்னா 5000 சீட் தான் இருக்கு. இந்த 5000 சீட்டுக்கு நீங்க வந்து குவாலிஃபை எத்தனை பேர் குவாலிஃபை பண்ணாலும் உங்களுக்கு 5000 சீட் தான் கிடைக்க போகுது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் இருக்க போகுதுன்றது இருக்கிற உண்மை. இது வந்து ஆனா முன்னாலே இதே நிலைமை தானே, இதே 5000 சீட் தான் ரொம்ப வருஷமா இதே நிலைமையில தான் இருக்கு. நம்ம சீட் இன்க்ரீஸ் ஆனதில்லை. முக்காவாசி சீட்டு முன்னாலேயும் ஏழை மாணவர்களுக்கு உள்ள வாய்ப்பு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருந்திருக்கு. இப்பயும் அதே அளவுக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. அதுல பெரிய சேஞ்ச் வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிடுச்சுன்றது உண்மையில. நான் ஒரு நிமிஷம் சொல்லி, நாமக்கல்ல முன்னாடி படிச்ச நாமக்கல் கோழி பண்ணைன்னு சொன்னதுல அதுல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்து இது பண்ணாதான் போர்டு எக்ஸாம்லயே மார்க் வாங்க முடியும். இப்போ வந்து கோச்சிங் தனியார் கோச்சிங் சென்டர்ல போய் அதே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு 1 லட்சம் ரூபாய் தேவை இல்லைன்ற இதுக்கு வந்து அதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கோச்சிங் இதுல தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மனுஷனாவே பிறந்தாலே புரிஞ்சு செய்யறதுக்கு வந்து நமக்கு உள்ளேயே ஒரு சக்தி இருக்கு. புரியறதுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா எல்லா கிராமங்கள்ல இருக்கிற குழந்தைங்களும் பிடிச்சுப்பாங்க. நாங்க நிறைய இடங்கள்ல இப்ப ஃப்ரீயா டியூஷன் கிளாஸஸ் எல்லாம் நடத்துறோம். அங்க பாக்குறது நான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம், புரியற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா டக்குன்னு எல்லா கிராமத்துல இருக்கிற குழந்தையும் டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க. சிட்டியில படிக்கிற எபிலிட்டியோட அந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அது அனுபவம் இருக்கு. ஒரு பலூனை நீங்க இந்த மாதிரி ஊதுங்க, இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா டக்குன்னு தேர் ஏபிள் டு கேட்ச். அதை வச்சுட்டு அவங்களால வச்சு ஆன்சர் பண்ண முடியுது. சொந்த வார்த்தைகள்ல அவங்க வாயில அவங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள்ல எழுத முடியுது. ஆனா நீங்க வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு சொன்னா ஒரு பெரிய நாமக்கல் ஃபேக்டரிக்கு தான் போய் ஆகணும். ஆக்சுவலா இதுல இருந்து நமக்கு விடிவரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன். ஒரு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பிளாக் பண்ணி வச்சிருது. ஒரு சடன் ஷாக் வந்திருக்கு. 1 or 2 இயர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஆப். எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சைல்டுக்கும் பிசிக்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ ஆஹா குரு ஆப்னு சொல்லி நம்ம ஆண்ட்ராய்டில் பிளே ஸ்டோரில் யார் வேணுமோ டவுன்லோட் பண்ணலாம். கேட்கலாம், அவங்களுக்கு மொபைல் டேப்லெட்டே இல்லைன்னு சொல்லலாம். டேப்லெட் வழங்குறதுக்கான வழிகளும் இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போ என்னன்னா, எந்த ஸ்டூடெண்ட் வேணுமோ டவுன்லோட் பண்ணி ஃபுல் இயர் பிசிக்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கத்துக்கலாம். ஸோ ஒரு கெடுதல்ல இருந்து நன்மைக்கு வந்திருக்குன்றீங்களா, ஒரு கெடுதல்ல இருந்து இன்னொரு கெடுதலுக்கு போயிருக்குன்றீங்களா? அது நம்ம கையில தான் இருக்கு. அது நன்மைக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புரிதலுக்கான வாய்ப்பை நீங்க ஃபியூச்சர் சொல்றீங்க, ஃபியூச்சரை பிறகு பேசுவோம். இதுவரையிலும் வந்திருக்கிற அவுட்கம் நம்ம இப்போ வந்து நீங்க நீட்டோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்கிற பார்வை. ஒன்னு போன வருஷத்தோட அவுட்கம், இன்னொன்னு இந்த வருஷம் 2 இயர்ஸ் வச்சு பாக்குறதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ப்ரிப்பரேஷன் வந்து 2 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு நீங்க வந்து லாஸ்ட் 2 months 3 monthsல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடக்கவே முடியாது. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன், இப்போ 1 monthல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? 1 monthல ப்ரிப்பேர் பண்ணா அது ஏமாற்று வேலை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தமிழக அரசே 70 கோடி ரூபாய் செலவு பண்ணி முடியாது கோச்சிங் பிரைவேட் கோச்சிங் ஹையர் பண்ணி
411 இடங்கள்ல இப்ப என்னோட ஒரு கோச்சிங் ஸ்டூடண்ட் கொடுத்தோம். வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னா 676 வாங்கிருக்காங்க. 412 மையங்கள்ல பயிற்சி பட் எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்குன்னு பாருங்களேன். 1337 பேருக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பட் நீங்க வந்து கட் ஆஃப் வச்சு பாத்தீங்கன்னா இவங்களும் கிராஷ் கோர்ஸ் தான் பண்ணாங்க. +2 முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் தான் அந்த பயிற்சி. அது பிரயோஜனம் இல்லன்றேன். 119 ஸ்கோரை வச்சு அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்க போறது இல்ல. அது சும்மா ஏமாற்று வேலை. உங்களுக்கு 500+ வரணும் அப்படின்னா தான் உங்களால நிறைய இடங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். சார் சொல்றது வேலிடான பாயிண்ட். டியூரேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து தான் இங்க வந்து இட் வில் எட்ஜ் ஓவர் சொல்லிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆச்சு, ஜூனியர் நீட்னு ஆரம்பிச்சாச்சு. 6, 7, 8 உங்க பசங்களை வந்து ஜூனியர் நீட்ல சேர்த்துடலாம். சீனியர் நீட்னு ஆரம்பிச்சாச்சு. 9, 10, 11 நீங்க வந்து சீனியர் நீட் ஆரம்பிச்சிடலாம். சோ எப்படி ஒரு IIT-GK வந்து 6th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து போய் கோச்சிங் சென்டர் போறாங்களோ, இது மாதிரி நீட் கோச்சிங் கிளாஸ் நீங்க தான் சொல்றீங்களா 2 years duration is 2 years is more than enough. 2 years சின்சியரா எவ்ரிடே படிச்சா அந்த 2 years duration சப்போர்ட் பண்ற ஃபேமிலிஸ், சோஷியோ எகனாமிக்ஸ் ஃபேமிலிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இப்ப நீங்க 2 பேர் இறந்தாங்களே, அனிதாவோட 2 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சா போதுமா இல்ல பிரைவேட்டா போகணுமா? 2 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சு அடிஷனல் மெட்டீரியல் படிச்சு பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி போட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்க நீட்ல கேக்குற எல்லா क्वेश्चनமே அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंஸா இருக்கு. நீங்க அப்படியே நீங்க ஆப்டிட்யூடுக்கு போறீங்க. ஆப்டிட்யூடே இல்ல சார். இது வந்து எப்படின்னா ஒரு क्वेश्चन படிக்கிறீங்க, நியூட்டன்ஸ் லா அப்படின்னா அப்படியே நியூட்டன்ஸ் லாவை எழுதணும்னு சொன்னீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாம்ல கேக்குறாங்க. நீட்ல என்ன கேட்க போறாங்க, நியூட்டன்ஸ் லாவை வச்சு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. நான் இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு, இப்போ இந்த கிளாஸ்ல நான் இவ்வளவு விசை கொடுக்குறேன், இந்த கிளாஸ் எவ்வளவு ஆக்சலரேஷனோட நகருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எனக்கு நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணணும். நான் ஒரு விஷயத்தை பாலை தூக்கி போட்டேன்னா அந்த பால் எந்த இடத்துல போய் விழும் அப்படின்றது அப்ளிகேஷன். நீங்க வந்து சயின்ஸ்னாலே அப்ளிகேஷன் தானே, செஞ்சு தானே பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும், கணக்கு போட்டு பார்க்கணும். இது வந்து நம்ம ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தமிழ்நாட்டுல இருக்கிற கல்வி முறையும் இப்ப இருக்கிற கல்வி முறைகளும் நிறைய டிஃபரன்ஸ். இந்த சொல்றாங்களே கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்றதே வந்துட்டு இது வந்து நீட்ன்றது எக்ஸாம் இல்ல, இது வந்து கிராக் பண்றது. இதை எப்படி இதுல இருந்து கிராக் பண்றதுன்றது பயிற்சி கொடுத்தா தெரிஞ்சுப்பாங்க. இல்ல அது வந்து நாங்க தர்றோம். அது வந்து உண்மை இல்ல, அது ஏமாற்று வேலை. நிறைய முதல் பேர் பக்கத்துல இன்னைக்கு பல பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துல போட்டிருக்காங்க. பட் அது வந்து ஏமாற்று வேலைன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து காசு பண்றதுக்காக நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வாங்க 2 monthsல சொல்லி கொடுத்துருவோம். 2 monthsல நடக்காது, ஏமாத்துறாங்க. 60,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு வழி. அது ஃப்ராட் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கும். நீங்க வந்து சின்சியரா 2 வருஷம் படிக்கணும். படிச்சாங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் லெசன்ஸ் இந்த மாதிரி வச்சே படிச்சு முடிச்சிடலாம். நீங்க சொல்றது அப்படி இருக்கு. ஆனா கோச்சிங் சென்டர்ஸ் எங்க எஃபெக்டிவா இருக்கும்? ராஜஸ்தான்ல கோச்சிங் சென்டர் இருக்கு, அது ஒரு கோச்சிங் ஃபேக்டரி. அங்க 2-3 years ஹைதராபாத் கோச்சிங் ஃபேக்டரி, அங்க இருக்கிற கோச்சிங் ஃபேக்டரியில கேரளா படிக்கிறாங்க. கேரளா இங்கலாம் 70% மேல பயிற்சி பண்றாங்க, ஜெயிச்சிருக்காங்க. பட் அண்ணா அவங்க 2 years 3 years பண்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு நீட் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்கிற நிறைய கிளாसेसல டீச்சர்ஸ்க்கே கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் போட தெரியாத டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க? நீங்க அதுக்கு வந்து ஆன்லைன்லயோ நம்ம நிறைய இருக்கு கண்டென்ட் இன்னைக்கு இன்டர்நெட்ல நாங்க இப்ப ஃப்ரீ ஆப் மாதிரி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வச்சு போட்டு அப்படி பார்த்தா CBSE பையன் வந்து நல்லா இதுல பயிற்சி பெற்று வந்திருப்பான். அந்த பயிற்சியே இல்லாத ஒருத்தனோட அந்த CBSEல ஸ்கூல்ல பயிற்சி இதுக்கு வரப்போறது இல்ல. CBSE சிஸ்டம், CBSEல கேட்கிற கேள்வி முறை அப்படின்ற ஒண்ணு இது அவங்களால ஈஸியா அதுல கொஞ்சம் வந்து அப்ளிகேஷன் क्वेश्चन CBSEல கேக்குறாங்க. ஸ்டேட் போர்டுல இப்ப அதுக்காக மாறுறாங்க. ஸ்டேட் போர்டுல இப்ப புது சிலபஸ் எடுத்து பாருங்க, புது கரிக்குலம்ல கவர்மெண்டோட புஷ் அட்லீஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இது ஒரே மாதிரி கேள்வி வந்து அப்ளிகேஷன் கேள்வி. ஒரே விஷயம் இன்டர் பண்றேன். சௌரவ் சாட்டர்ஜின்னு பெங்கால்ல வந்து கல்வியாளர், அவர் வந்து IIM பெங்களூர் வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. பெங்கால் மீடியமும் CBSE மீடியமும். IIM பெங்களூர் என்ன பண்ணிருக்காங்க, பெங்கால் மீடியம் CBSE மீடியம் விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் less than 10% of students from Bengal medium have been selected for NEET. So அப்ப நீட்னா நீங்க பிசிக்ஸ்க்கான ஒரு மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜிக்கு எப்படி நீங்க வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் क्वेश्चंस நீங்க வந்து கிளியர் பண்ற விஷயத்தை வந்து 1 வருஷம் 2 வருஷம் தயார் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு எட்ஜ் ஓவர் இருக்குன்னு தெரியுது. அப்பனா இல்ல பட் இட்ஸ் நாட் லெவல் பிளேயிங் கிரவுண்ட். ஏதோ வந்து இதுக்கு தனியான கேள்வி இருக்குன்னா பிசிக்ஸ் தானே. அது அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चंस கத்துக்க வேண்டியது கண்டிப்பா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கணும். நீங்க வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம விட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு ஏன் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் தணறாங்க இல்ல எக்ஸ்ட்ரா கோச்சிங் போனோம்? ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல நடத்த வேண்டிய விஷயம் நடக்காம இருக்கு. எல்லாருக்கும் அது அஃபோர்டபுளா இருக்கா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வசதின்றது கிடைக்கிற இடத்துல இருக்கா அப்படின்றதா முக்கியமான கேள்வி. அதை அடுத்து விவாதிக்கலாம். ரமேஷ் பிரபா, உங்க கருத்து என்ன? சரி, 2 விஷயங்கள் நீங்க சொன்ன. ஒரு பாயிண்ட் வந்து இந்த சில ஸ்டேட்ஸ் ஏன் டாமினேட் பண்றதுங்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, அவங்கெல்லாம் காலகாலமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கையாண்டு வந்தவர்கள். நீங்கள் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்தே IIT JEEக்குன்னு அது ஒரு புகழ்பெற்ற இடம். அடுத்து இந்த டெல்லி சுற்று வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா CBSE ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். இந்த 2 சாலிட் பாயிண்ட்ஸ் தான். நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது,
ஒரு 10 லட்சம் பேர் எழுதுற போர்டை 2 கோடி பேருக்கு திணிக்கிறது முதல்ல தப்பு. முதல்ல இட் ஷுட் ஹேவ் அ காமன் செட் ஆஃப் இது. இப்போ நம்ம ஒரு சிவில் சர்வீசஸ் எழுதுறோம்னா நம்ம ஐஏஎம் கிட்ட ஐஐடி கொண்டு கொடுத்து அதை நடத்த சொல்ல, அதுக்கு ஒரு போர்டு இருந்து அதுதான் யூபிஎஸ்சி தான் நடத்துது. அப்போ இதை ஒரு காமன் போர்டு எல்லா சிலபஸையும் உள்ளடக்கி ஒரு காமனா செய்யணும். அது முதல்ல ஒரு தப்பு. ரெண்டாவது, நான் மாங்குன்னு 12 வருஷம் படிக்கிற பிராக்டிக்கல்ஸ் உள்பட எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு நான் இந்த டெஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துக்குவேங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் நம்ம ஒரு கட் ஆஃப்னு ஒன்று சொல்லும்போது பயாலஜிக்கு 100, பிசிக்ஸுக்கு 50, கெமிஸ்ட்ரிக்கு 50ன்னு பிரிக்கிறோம். இப்போ இதை பொறுத்தவரையில் 3 செக்ஷன்ஸ் இருந்தா கூட இதுக்கு தனித்தனி வெயிட்டேஜ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சே இல்லை. அப்போ நீங்க வந்து பயாலஜி பெரும்பாலும் ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். பிசிக்ஸ்ல சார் சொன்ன மாதிரி ஃபார்முலாவில இருந்து அடாப்டபிலிட்டி வரும். அப்ப நான் பயாலஜியை மட்டும் நல்லா மேனிப்புலேட் பண்ணி, இப்ப இந்த கோச்சிங் சென்டர்ல பெரும்பாலான செய்யறவங்க மேனிப்புலேட்டிங், இது வந்து பிரில்லியன்ஸுக்கு நாட் நெசசரிலி ரிலேட்டட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தமிழக உதாரணங்கள் சொல்றோம். 1150 வாங்கினவங்க இதுல போய் 10 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப ரிவர்ஸையும் நம்ம காரலேட் பண்ணி பார்க்கணும். அங்க பிரில்லியண்டா வாங்கினவன அகாடமிக்ஸ்ல பார்க்க சொல்லுங்க, அங்கேயும் பிரில்லியண்டா இருக்கணும். அப்ப நியாயமா அது இருக்கணும் தானே. அங்க 690 700 வாங்குறவங்க இங்க 1000 1100 வாங்கி இருக்கணும் இல்ல, விச் இஸ் நாட் ட்ரூ. அப்ப இதை என்ன, இதை நீங்க விட்டுறலாம், அதை எடுத்துக்கலாமா? ஓவர் நைட் பண்ற இந்த ஒரு டெஸ்ட்டை நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம். 12 வருஷம் படிச்சு ஒரு கிராஜுவலா வர கத்துக்கிட்டு வித் பிராக்டிகல்ஸோட, ஒரு மெடிக்கல்ங்கிற ஒரு பிராக்டிகல் சார்ந்த ஒரு இல்ல, எப்படி நீங்க பிராக்டிகல்ஸே தூக்கி போட்டுட்டு ஒரு தியரியை வச்சு நீங்க எப்படி ஒன்னோட ஒன்னு எதிரானதா நீங்க பாக்குறீங்க? ஒண்ணுக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்ட் பண்றதா? ஒரு தேர்வை இன்னொரு தேர்வை வந்து இதற்கு இந்த தேர்வு போட்டி தேர்வுன்னு பார்க்க தேவையில்லை. அதை நீங்க தூக்கி போட்டீங்களா? அப்புறம் எங்க நீங்க நான் இனிமே நான் நீட் நடத்தினா போதுமே, இனிமே நான் நீட் நடத்தினா போதும், நான் ஏன் +2 நடத்தணும்? நான் என்ன மார்க் வாங்கலாம் எனக்கு கவலை இல்லையே. நான் இனிமே 6ஆம் வகுப்புல இருந்து முதல்ல அதே காமெடி. சில கல்வியாளர்கள் சொல்றது, டெக்ஸ்ட் புக்க பாட புத்தகத்தை ஒழுங்கா படிச்சாலே, 2 ஆண்டு கால பாட புத்தகத்தை ஒழுங்கா படிச்சாலே ஒருத்தர் நீட் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை பல கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. எந்த பாட புத்தகத்தை? எந்த பாட புத்தகம்? +2 ஒரே பாட புத்தகம் இல்லையா? நீங்க ஒரு பாட புத்தகம் வச்சிருக்கீங்க, நான் ஒரு பாட புத்தகம் வச்சிருக்கேன். ஏன் சிபிஎஸ்சி படி? நான் எனக்கு தமிழ் வழியில எனக்கு ஸ்டேட் போர்ட கொடுத்துட்டு இருக்காங்க, நான் போய் எப்படி சிபிஎஸ்சி படிக்க முடியும்? ஸ்டேட் போர்டுல இருக்கிற புக்க அப்ளிகேஷனோட நீங்க படிச்சீங்கனாலே போதும். அது அந்த தியரியை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். இவங்க எல்லாம் மனப்பாடம் பண்றான், அவங்க எல்லாம் அப்ளிகேஷன், அது தியரியே தப்பானது. ஏன்னா இது ஒரு செலக்ஷன் எக்ஸாம் சார். ஏன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க ஒரு எம்சிக்யூ தப்பா போட்டா 200 ரேங்க் பின்னாடி போயிடுறீங்க. ஒரு எம்சிக்கு நெகட்டிவ் வாங்குனீங்கன்னா 300 ரேங்க் பின்னாடி போயிருங்க. மேட்டர் ஆஃப் 1 மார்க், லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்டுக்கு 7 லட்சம் பேர் எழுதும்போது ஒரு கட் ஆஃப்ல 0.5 மார்க் கம்மியான கூட ரேங்க் பின்னாடி போயிடுது. சோ ஒரு மார்க்குக்கு நீங்க போட்டோ ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லாத விஷயம், இது மட்டும் படிச்சா போதும் சொல்றது நீங்க தவறா வழிட்டு சொல்றீங்க சார். இல்ல நான் வந்து இல்ல பட் அது இதுல விஷயம் என்னன்னா, நீங்க 1 மார்க் கம்மியா போடுறீங்க. இப்ப நீங்க ஸ்டேட் போர்டுல போர்டு எக்ஸாம்னு போகும்போது 200க்கு 1 மார்க் கம்மியா போச்சுனாலே பிரச்சனை. இங்க வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு 20 क्वेश्चन விட்டீங்கன்னா கூட உங்களால கிளியரும் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்கி நல்ல சீட்டுக்கு போக முடியும். அந்த கேள்விகள் கொஞ்சம் கிளியர் பண்றதுன்றது பலனே கிடையாது. வெறுமனே கிளியர் பண்றது, நீட் தேர்ச்சி பெற்றேன், நீங்க டாப் ரேங்க்ல வராம நான் வெறுமனே நீட் தேர்ச்சி பெற்றேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. 720 மார்க்ஸ்க்கு 500 மார்க்குக்கு மேல வாங்கினா சூப்பர் ஸ்கோர். இது 400 மார்க் மேல வாங்கினாலே நல்ல ஸ்கோர். நீங்க யோசிச்சு பாருங்க, டிவில அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்போது 300 மார்க் சொல்றாங்க. 300 அவுட் ஆஃப் 720 வாங்குறது கஷ்டமா? ஏன் வாங்க முடியல அது கூட தெரியலையா? நான் வந்து 200க்கு 200 வாங்குறது கஷ்டம்னு ஒத்துக்கிறோம் இல்லையா? போர்டு எக்ஸாம்ல 200, ஏன்னா போர்டு எக்ஸாம்ல ஒரு 200 மார்க் வாங்கணும் ஒரு சப்ஜெக்ட்லயும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரால பண்ண முடியும்? 1 மார்க் லூஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்டா புக்ல இருக்க மாதிரி அப்படியே எழுதணும். இது கஷ்டமான விஷயம். அவர் சொல்றதுமே ஸ்கூலை பத்தி பையன் கவலைப்பட மாட்டான். வாத்தியார் அங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியார் பத்தி கவலைப்பட மாதிரி பயிற்சி மையம் நடத்துறவங்க, பயிற்சி கொடுக்கறவங்க, அவங்க தான் இனிமே புது குருக்கள். இதுல வந்து ஸ்கூலும் பயிற்சியும் வேற வேறையே இருக்கிறது பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இல்ல இருக்கிறது பிரச்சனை இல்ல, இப்ப வேற பிரச்சனை வந்து எனக்கு இன்னைக்கு கூட ஒரு இது கேட்டிருந்தேன். பல கூச்சு இது வந்து தரத்தை உயர்த்தும், தரத்தை உயர்த்தாது அப்படின்றது ஒண்ணு, கல்வி கட்டணம் கொள்ள அப்படின்றது ஒண்ணு வந்து குறைக்கும் அல்லது ஒழிச்சிரும், இல்லாம பண்ணிரும் அப்படின்றது ஒண்ணு. இப்போ வந்து நீட் பயிற்சி அப்படின்றது இன்னைக்கு ஒரு வர்த்தகம். இன்னைக்கு காலைல பத்திரிகைகள், ஆண்டு முழுக்க ஒரு தொலைக்காட்சி ஊடக விளம்பரங்கள் பாருங்க. ஒரு 1,14,000 பேர் பரீட்சை எழுதுறாங்க. 14,000 பேர் இல்ல 1 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டு சராசரியாக 80,000 2 லட்சம் ரூபாய் வரலையும் பேரண்ட்ஸ் செலவு பண்றாங்க. இல்ல அது 1 லட்சத்துக்கு ஒரு மாணவர் 1 லட்சம் ரூபாய் சராசரியா செலவு செய்தாருன்னு பார்த்தா 1000 கோடி ரூபாய் வணிகம் அது. கண்டிப்பா. பட் இப்ப நீங்க வந்து ஆன்லைன் டெக்னாலஜி என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு எல்லாமும் கோர்சஸ் பண்ண முடியும்.
அதுவே போதுமான அளவு. நான் திரு ஸ்ரீனிவாசன் கேட்கிறேன், இந்த தேர்வு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீட்ன்றது வட இந்தியாவில் அதை ஏற்றுக்கிறாங்க, வட இந்திய முறையை வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இத்தனை நாள் வேற ஒரு சிஸ்டமில் இருந்துட்டு வந்ததுனால இது நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒன்று, அரசு விரும்பலை, கட்சிகள் விரும்பலை, மாணவர்கள் விரும்பலை, ஆனால் திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இதை அணுகிறோம். போன வருஷம் பெரிய எதிர்ப்பு இருந்தது. இந்த வருஷம் நிறைய பேர் போன ஆண்டை விட அதிகம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் முடிவு வந்திருக்கு. இதில் சாதாரண மக்கள், கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள், ஏன்னா வசதி இருக்கிறவங்க இந்த மருத்துவக் கல்லூரிலாம் இன்னொன்றில் படிச்சுக்க போகிறாங்க, அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கா? இல்லை, முதல்ல நீட்டு தேர்வு வந்தது ஏதோ சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுவதற்காகத்தான் எங்கேயுமே சுப்ரீம் கோர்ட்லேயோ அமல்படுத்தின அரசாங்கமும் சொல்லவில்லை. கோர்ட்டும் சரி அரசாங்கங்களும் சரி நீட் தேர்வு என்பது மருத்துவக் கல்வியை தரமுள்ளதாக மாற்றுவதுங்கிற அந்த சிங்கிள் அப்ஜெக்டிவ்ல தான் பேசுகிறோம். நாம் இதை சோஷியல் ஜஸ்டிஸ் பெர்செப்ஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி வட இந்திய மாநிலங்களில் தான் நீட் இருக்கு, தென்னிந்தியாவில் யாரும் ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது. தென்னிந்தியாவில் குறுக்கிட்டு பண்ணிக்கணும். மருத்துவக் கல்வியின் தரத்தை யார் சேர்றாங்க அப்படின்றதோட நீட்டோட வேலை முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, மருத்துவ கல்லூரி தரத்தை MCI தான் தீர்மானிக்குது. அதுக்கும் நீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீட்டுங்கிறது சர்வரோக நிவாரணி இல்லை. ஏன்னா பல பேர் விவாதத்தின் போது இது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய அந்த கட்டண விகிதத்தை குறைக்கிறதுக்கு, சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்துக்கிறோம். நாம அந்த பெர்செப்ஷனுக்கு, நாம விவாதிக்கிற பெர்செப்ஷனுக்கும் நீட்டு தேர்வு ஏன் வந்தது என்கிறதை பற்றி உச்சநீதிமன்றமோ மத்திய அரசாங்கமோ சொன்ன விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது, வட இந்திய மாநிலங்களில் தான் அக்செப்ட் ஆயிருக்கு. இல்லை, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. ரொம்ப வருஷமாக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாடு மாத்திரம்தான் புதிது. இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிற இடத்துல இங்கேயாவது நீட் என்பது மருத்துவக் கல்லூரிக்கு மாத்திரம். அவங்க ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர் அத்தனைக்குமே இனிமே நீட்டு தேர்வு தான் சொல்லி அவங்க மாநிலத்திலிருந்தே முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க. நாமளே நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் என்ஜினியரிங்கா வச்சிருந்தோம், நாமளே அக்ரிகல்ச்சர். நீட்டையே மற்ற மாநிலங்களை விட கேரளாவில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்ற துறைக்கு கொண்டு போயிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி மாத்திரம் தான் இருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிற கேரளாவில் அது எல்லா துறைக்குமா எக்ஸ்டெண்ட் வேற பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்க அங்கே ஒரு நிலையும் இங்கே ஒரு நிலையும் எடுக்கிறாங்கன்னு தான் நாம பார்க்கணும். இந்த நீட்டு தேர்வு என்பது தமிழகத்திற்கு புதிதாக வந்திருக்கிறது. இதற்கு முன்னாலேயும் நீட் எழுதினாங்க தமிழக மாணவர்கள். அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த 15% போறவங்க மாத்திரம் எழுதினாங்க. இப்போ எழுதுகிற மாணவர்கள் இந்த 85% தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் எழுதிய மாணவர்களை விட 22,000 பேர் போன வருஷம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் 45,000 பேர். நீங்கள் சதவிகித கணக்கில் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வீங்கன்னு தெரியல. 13,000 பேர் அதிகமாக இந்த வருஷம் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அந்த எழுதுகிறோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, தேர்ச்சி பெற்ற விகிதம் அதிகமாக இருக்கு. நீங்க பாருங்க, 5000 சீட்டுக்கு 5000 6000 சீட்டுக்கு 14,000 பேர் எழுதி 1,14,000 பேரும் தேர்ச்சி பெற்றுட்டாலும் அதுல கிடைக்க போறது டாப் 5,000 தான். அது இப்ப கவர்மெண்ட்லயும் சரி, முன்னாலே அப்படி தானே, நீட்டுக்கு முன்னாலே இப்படி தானே இருக்கு. எனவே அந்த பெர்சன்டேஜ் பேசுறதே பலன் இல்ல. இப்ப குணா, என்னுடைய வாதம் ஒன்றே ஒன்றுதான். நாம சொல்ற சமூக நீதியிலையோ, நாம சொல்ற உயர் தட்டு மேட்டுக்குடி கீழ்குடி இந்த மாதிரி நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லயோ ஏதோ இல்ல. நீட்டுக்கு முன்னாலே இதே நிலைமை தான். இல்ல, நீட்டுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு வந்த நாட்கள்ல நீட்டு தேர்வுக்கு முன்னாலே இதே தான் நிலைமை. ஏன்னு சொன்னா இப்ப ஏதோ கோச்சிங் கிளாஸ் போறவங்க தான் நீட்ல பாஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துல இருந்து 900 பேர் மருத்துவக் கல்லூரி செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 900 பேருமே வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு பண்ணி படிச்சவங்க. இல்ல, நம்ம நீட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நுழைவுத் தேர்வு இருந்தனால நம்ம நுழைவுத் தேர்வை ஒழிச்சதுக்கு முக்கியமான காரணம் நுழைவுத் தேர்வு இல்லது நுழையா தேர்வு. சாதாரண ஆளு நுழைய விடாம பண்ணிடுது. கிராமப்புற மாணவர்களால இதை கிராக் பண்ண முடியல. நகர்ப்புறத்துல யாருக்கு இந்த பயிற்சி வசதி இந்த ரெண்டும் கிடைக்குதோ அவங்க அதை வந்து தேர்ச்சி பெறுறாங்க. சாதாரண ஆள் வராம வடிகட்டிடுது அப்படின்ற ஒன்றை தான் நிபுணர் குழு, கல்வியாளர் குழு எல்லாம் வச்சுதான் அந்த நுழைவுத் தேர்வு ஒழிச்சாங்க. சேம் ஆர்கியூமெண்ட் இப்ப திரும்ப முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. பட் நீங்க நிஜமா இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம புவரஸ்ட் சில்ட்ரன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரணும்னு சொன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கோட்டாக்கு சண்டை போடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் வராதுன்னு சொல்றீங்களா? வரல இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கு சண்டை போடுறதால இந்த சிஸ்டத்துல வர மாட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. நம்மட்ட டேட்டா இல்ல. இப்போ இன்றைக்கு we had 5% ரூரல் கோட்டா சார். அதுக்கு அப்புறம் it was escalated to 25%. அது சுப்ரீம் கோர்ட் வந்து டொமைசிலரி டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லி அடிச்சு காலி பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு பத்திரிகை செய்தி, ஒரு வங்கி ஹோட்டலினுடைய அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி தொழிலாளியினுடைய பொண்ணு நீட்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இல்ல அதுல நீங்க தலைப்பு மட்டும் பார்த்திருக்கீங்க. நான் அந்த நண்பர் ஒருத்தர் அமைச்சார் எனக்கு அந்த பதிவை. அதனுடைய உள்ளடக்கத்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்று அதுக்கு பிறகு தனியார் பயிற்சி மையத்தில் போய் அந்த பொண்ணு படிச்சிருக்கு.
அதுக்கான கட்டணம் வந்து எவ்வளவு, அது எவ்வளவு தூரம், இதற்கு அது யார் முன்னால ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே பயிற்சிக்கு போகலன்னா நீட்டுக்கு முன்னால தமிழ்நாட்டிலேயே ஒரு சிஸ்டம் இருந்தது, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டாங்க. +2 எக்ஸாம் எழுதி அதுல தேர்ச்சியில மார்க் கம்மியா இருந்தா மெடிசின் போற பல ஸ்டூடெண்ட்ஸ் போறது இல்ல, மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி தான் போவாங்க. அது முடிச்சிட்டோம். அப்ப நம்ம யாரும் அது எதிர்க்கலையா? வேணாம், நிறுத்திடுமே. இல்லங்க, வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி நிறுத்தியாச்சு. சிஸ்டம் இருக்கு. இப்ப நாம சொல்ற சமூக நீதி பார்வைங்கிறது கிராமப்புறம் எதிர்த்ததுனால நகர்ப்புறம் என்பதெல்லாம் தான் கைவிடப்பட்டது. கிராமப்புறம் நகர்ப்புறம்ங்கிற இந்த வாதங்கள் எல்லாம் கர்நாடகத்துக்கு செல்லுபடியாகும், ஆந்திராவுக்கு செல்லுபடியாகும், உத்தரப்பிரதேச செல்லுபடியாகும். அங்கே இதே தான் நிலைமை. அங்கே கிராமத்தில் உள்ளவங்க வசதியா இல்ல. ஆனால் தமிழகத்துல மாத்திரம் தான் நாம தொடர்ந்து இந்த நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மனநிலையில் அரசியல் இருக்கிறதுனால அதற்கான வாதங்களை ஏற்றுக்கொள்றதுக்கான மனநிலையை நீங்க உருவாக்குங்க. அதுக்கு நியாயமான காரணங்கள் தேவையில்லைங்கிற பாதிப்பை நான் தேவையில்லைங்கிற. ஏன்னா நீட் தேர்வு என்பது ஏற்றுக்கொள்ற பாலாஜி சம்பத் என்ன நீட் சொல்றாரு? தேர்வு முதல்ல அதனால சொன்னேன், நீட் தேர்வினுடைய நோக்கம் சமூக நீதியை நிலைநாட்டுவது அல்ல. சமூக நீதிக்கு எதிரான எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவையில்லை. அப்படி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசியலுக்கு தான் உண்டு. கல்வியாளர்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட அவசியம் இல்லை. சமூகத்துக்கு அநீதி நான் தான் செய்யணும், இவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரு தரமான கல்வியை கொடுக்கிற முயற்சி அவர் செய்வாருங்க. இல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீட் தேர்வின் மூலமாக ஒரு பொது நுழைவுத் தேர்வு உச்ச நீதிமன்ற ஆர்குமெண்ட் சொல்றீங்களா சார்? இன்னும் நிலுவையில தான் இருக்கு கேஸ், இன்னும் முடியலையே. வரட்டுமே. அப்ப அது ஸ்டேட்டஸ் கோ தானே ஃபாலோ ஆகும். ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வரட்டும். ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ தானே ஃபாலோ ஆகும். இன்னும் சொல்ல போனா ரெண்டு விஷயம் சொல்றேன். கல்வி வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. மதுரையில உயர் நீதிமன்ற பெஞ்ச்ல உடிச்சறேன் சார், பெஞ்ச்ல நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது உச்ச நீதிமன்ற அறிவுரைப்படுத்தி இந்தியாவினுடைய எந்த நீதிமன்றத்திலும் நீட்டுக்கு எதிரான வழக்கு எடுத்துக்கூடாது, எல்லாமே நீங்க சுப்ரீம் கோர்ட் எல்லா கேஸும் டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் போட்டுப்பாங்க. இல்ல, உச்ச நீதிமன்றத்துல ஐயா சொன்ன மாதிரி வழக்கு இருக்குல்ல, வரட்டும், முடிவு வரட்டும், வேண்டாம்னா விட்டுலாம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு கருத்துல எனக்கு கண்டிப்பா இது உடன்பாடு இல்லை. என்னன்னா, கல்வியோட முக்கியமான நோக்கமே சமத்துவத்தை நோக்கி போறது. ஐ திங்க் அதுல வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆரம்பிக்கும் போதே கல்விக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ரொம்ப அடித்தளத்துல இருக்கிற குழந்தைங்க மேல கல்வியாளர் நோக்கம் தரம் தான். அதுல வந்து சமூக தரத்தோட முக்கியமான நோக்கம் சொல்றது தவறா புரிஞ்சிருக்கிறாரு அவர். தவறா புரிஞ்சிருக்கிறாரு. இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியர், நான் வந்து ஒரு அரசியல்வாதியா நான் என்ன செய்யணும்னு சொன்னா, என்கிட்ட படிக்கிற 100 மாணவர்கள்ல எல்லா தரத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்களா, கிராமப்புறம் நகர்ப்புறம் இருக்கா, அந்த சாதிய சமுதாய ரீதியான ரிசர்வேஷன் இருக்கா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது அரசியல்வாதியா என் கடமை. ஆனால் ஒரு ஆசிரியரா என்கிட்ட யார் இருந்தாலும் அந்த 100 மாணவனை தரம் உயர்த்தி படிக்க வைக்க வேண்டியதா என்னுடைய கடமை. அங்க வந்து அவன் யார், எந்த ஜாதி, எங்க இருந்து வர்றான்ற எந்த பின்னணி நான் பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாது. ஒரு கல்வியாளருக்கு தேவையில்லைன்னு சொல்றேன் நான், கல்விக்கு தேவையில்லை. ஆசிரியர் வந்து ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு சமூக நீதியில அக்கறையோட தான் அவருக்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது வாதம். உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நீங்க ரெண்டையும் ஏன் மிக்ஸ் பண்றீங்க? இல்ல நீங்க ரெண்டையும் ஏன் கலந்து பேசுறீங்க? முக்கியம் என்னன்னா, கல்விக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கோல் இருக்கு. என்ன கோல்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏழை குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறது கல்வி தானே. வேற எந்த வாய்ப்புல அவங்களால வெளில வர முடியும். சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு தேவை இருக்கு. அதான் அரசியல் முடிவு செய்யுங்கறேன். இல்ல, அரசியல் முடிவு செய்யுங்க. இல்ல, தேவை இல்ல, அது செய்யணும். முன்னால எல்லாம் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள். நான் கேக்குறேன், எத்தனை வருஷத்துக்கு நான் கேக்குறேன் சார், இதுலயே ஓபன் காம்படிஷன்ல இத்தனை பெர்சன்டைல் சார் சொன்னாங்களே, இத்தனை 50%, ஓபிசிக்கு 40%, இப்படி எல்லாம் கூட நம்ம வச்சுதான் நம்ம அந்த தர மதிப்பீட்டு படி எடுக்கிறோம். இதை முடிவு செய்ய வேண்டியது கல்வியாளர்களா அரசியலா? ஆட்சியாளர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு ஆசிரியர் வந்து எந்த சமுதாயம், ஒரு ஓபிசினா மார்க் கூட போடு, இதுனா குறைச்சு போடு, அப்படி போட கூடாது. அவர் வந்து கிளியரா மார்க் அவர் அப்ஜெக்டிவா இருப்பாரு. ஆனால் அரசியல்வாதிகள் இல்ல அது நீங்க சொல்றது புரியுது. ஆசிரியர்களுக்கும் அற உணர்ச்சி, நீதி உணர்ச்சி, சமத்துவ உணர்ச்சி இதெல்லாம் இருக்கணும். கல்வின்றது அதை நோக்கி போறதா இருக்கணும். அந்த ஆசிரியர்கள் அது சம்பந்தமே எனக்கு இல்லன்னு சொல்ல முடியாதுன்றது அவர் முன்வைக்கிற கருத்து. இல்ல அந்த சப்ஜெக்டிவிட்டி அந்த சமயத்துல தேவையில்லை. எவ்வளவு கொடுக்கணும் அதெல்லாம் அரசியல்வாதிகள் யோசிக்கட்டும். இல்ல நான் வந்து ஒரு சின்ன நான் அதான் சொல்றேன், நீங்க ஏன் பாயிண்ட் ரொம்ப உற்சாகப்படுவாங்க எல்லாரும். அவர் சொல்ற क्वेश्चन கூட ஆன்சர் பண்றாரு. அவர் வந்து சிபிஎம் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா கேரளால மெடிக்கல் காலேஜ் நம்பர் கம்மி சார். அதேதான் நான் சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் உற்பத்தி ஆகல. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிற மாநிலத்தில் உள்ள, முக்கியமா தமிழ்நாட்டுக்கு வந்து பிற மாநிலத்தை பயன்படுறதுக்காக அவங்க நீட்டை எதிர்க்கல. அதுக்குள்ள ஒரு உள்நோக்க அரசியல் இருக்கு. பிளஸ் நீட் வந்து எல்லா துறையும் வந்துன்னா ஏதோ அவங்க ஏதோ எல்லாத்துக்கும் அவங்க லோக்கல் சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க தவிர ஒரு நேஷனலிஸ்டான சிலபஸ் சார். நீட் எக்ஸாம் சார், அது சென்ட்ரல் எக்ஸாம். சோ அவங்களோட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகும் அப்படின ஆர்குமென்ட் தான். இப்போ நாம நீட்டுக்கு முன்னால தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டில வச்சாங்களா இல்லையா? அதை யாராவது நம்ம எதிர்த்து பேசணுமா? +2 மார்க்ல எடுத்துக்கோ,
நீங்க கவர்மெண்ட்ல கிராண்ட் எல்லாம் வாங்கி தான் இல்ல அதை ஒழிக்கலாம். நீங்க அதை பேசுனீங்களா? நீங்க அதை பேசவே இல்லையா? இல்ல அதை பேசணும். ஆனா நீட் வந்துட்டா தனியார் கல்லூரியில வந்து கொள்ளையே இருக்காது. அது நம்ம பெர்செப்ஷன் சார். கவர்மெண்ட் அப்படி சொல்லல. நீட்டை சப்போர்ட் பண்ணவங்க சொன்னது. இல்ல அதான் சொல்றேன். அததான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பிரைவேட் காலேஜ் எல்லாமே ஃபீஸ் ஏத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆர்குமென்ட் அது. தேவையில்லாத ஆர்குமென்ட். அப்படிலாம் சொல்லி செல் பண்ணாங்க நீட்டை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். ரான் இந்தியா TMT கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை Zoho One. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ரமேஷ் பிரபா, தமிழ்நாட்டுக்கு இது பாதிப்பா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த 85% மாணவர்கள் தான் சேர போறாங்க. 2500 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அதுல யார் பயனடைய போறாங்க? இப்ப SC BC MBCனா அந்த கோட்டா மாறுறது இல்ல. உண்மை. அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வர்றாங்க. அந்த கோட்டாவில் யார் பயனடைய போறாங்க? அகைன் அதே தான். அதுல அகைன் பாத்தீங்கன்னாக்க திரும்ப வந்து ஆங்கில வழி தமிழ் வழி நம்ம ரெண்டு பிரிக்க வேண்டியது இருக்கு. தமிழ் வழியில வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆங்கில வழியில் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய கொஞ்சம் படிச்சு புரிஞ்சிக்கிற அந்த ஏதாவது வருது. தமிழ் வழியில வந்து உங்களுக்கு தமிழ் வழியினாலே என்ன பேக்ரவுண்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த பாதிப்பு வந்து இந்த தடவை டபுள் பாதிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு நண்பர் NGO இது போட்டு RTIல போட்டு கேட்டதில் 49 கேள்விகளுக்கு மேலே தப்பான மொழிபெயர்ப்பு. அது எவ்வளோ பெரிய யோசிச்சு பாருங்க. 1-2னா பரவாயில்ல, நான் குறைந்தது 49 கேள்விகளுக்கு வந்து தப்பான ஒரு மொழிபெயர்ப்பு. 49 × 4 மார்க் போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வருது. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நம்ம நிறைய பேர் அதை யோசிக்கல. இன்னைக்கு தானே ரிசல்ட் வந்திருக்கணும். ஏன் நேற்று வந்துச்சு? நியாயமா இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டேட். 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டேட். நல்லது இல்ல. அதுல ஒரு பெரிய உள்குத்து இருக்கு, மிகப்பெரிய உள்குத்து இருக்கு. என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. இந்த 49 கேள்விகளுக்கும் நீங்க காம்பன்சேட் பண்ணி தான் ரிசல்ட்டை விடணும், ரிசல்ட்டை விடக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கு. அவசரமா அந்த தடை வர்றதுக்குள்ள அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னால, அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னால இந்த ரிசல்ட் வெளியிடப்படுது. இப்ப இந்த இது இவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, ஏற்கனவே அவங்களுக்கு புரியாது. நான் 1-2 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த கொண்டு வந்திருக்க உதாரணங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இங்கிலீஷுக்கும் தமிழுக்குமான மொழிபெயர்ப்பு. ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து 4 limbs of man, bat and cheetah. சரியா? இதை வந்து மொழிபெயர்ப்புறாங்க. பேட்டை வந்து வவ்வாலை வந்து வவ்வன வால் அப்படின்னு போட்டாங்க. அதாவது ஒரு எழுத்து ஏதோ பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். அடுத்து சீட்டாவுக்கு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, சீத்தான்னு போட்டாங்க. சீதாவின் இதயம், சீதாவின் முன்னங்கால். இந்த மொழிபெயர்ப்புல 49 கேள்விகள் இருக்கு. இது யாரோட தப்பு? இது எப்படி நீங்க கந்தக அமிலத்தை வந்து சந்தன அமிலம்னு நீங்க போட்டீங்கன்னாக்க நான் அதை டிக் பண்ணணுமா, அதை டிக் பண்ணக்கூடாதா, இல்லை நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு டிக் பண்ணுமா? 49, 1-2னா பரவாயில்ல. அப்ப ஸ்ட்ரைட்டாவே ஒரு மொழிக்கு மிகப்பெரிய இந்த கான்ட்ரவர்சி இந்திய மொழிகள்ல வந்த வேற எந்த மொழிகள்லயும் வரல, கான்ட்ரவர்சி வரல. அப்ப நீங்க திருப்பி பார்க்கும்போது சம்வேர் நீங்க தமிழ்நாடு எங்கேயோ டார்கெட் பண்றீங்களா? இல்ல, ஒரு தமிழன் தானே அதை மொழிபெயர்த்திருக்காரு. இல்லையே, தமிழ்னு சொல்லப்படுற மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிற கேள்வித்தால இருங்க சார், நீங்க பேசுறீங்க ஒரு நிமிஷம் சார். ஆங்கிலத்தில் இருக்கிற கேள்வித்தால சீட்டான்றதுக்கு தமிழ் தெரியாம சீதான்னு போடுறவர் இந்திக்காரரா கன்னடத்துக்காரரா? தமிழ்னு சொல்லிக்கிறவன், தமிழன் கிடையாது. டிரான்ஸ்லேட் பொறுப்பை கொடுத்து சிபிஎஸ்இ தான் பொறுப்பு. நான் இந்த வாதத்தை அந்த வாத்தியார் பண்ண தப்பா சிபிஎஸ்இயோட பாருங்க. அந்த வாதத்தை நான் ஏன் வைக்கிறேன்னா, தமிழன் என்பதற்காக டார்கெட் பண்றாங்கன்னு அவர் சொன்னதுனால நான் அந்த பதில சொல்றேன். கண்டிப்பா தமிழன் என்பதற்காக டார்கெட் தமிழன் தான் பண்றானான்னு கேக்குறேனா? இல்ல இல்ல, அந்த மொழிபெயர்த்தவன் தமிழன். யாரோ தமிழ் தெரிஞ்சவங்க தமிழன். இது எல்லாம் பண்ணி பண்றாங்க. Actually அது incompetency. நீங்க incompetency அது மாத்திரம் இல்ல கூட ப்ராப்ளம் இருக்கு. இல்ல, இது நம்ம கொஞ்சம் லார்ஜர் லெவல்ல சார் நான் ஏன் டார்கெட் சொல்றேன்னா, சம்பத் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். லார்ஜர் லெவல்ல ஒரு முக்கியமான கேள்வி நம்ம நான் ஏன் டார்கெட் சொல்றேன், ஓரான் டார்கெட் சொல்றேன். தமிழ்நாடு தாண்டி இவங்க யாரையாவது இந்த சென்டர் பிரச்சனை வந்து சொல்லுங்க. எத்தனாயிரம் பேர் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சீங்க? அப்ப இதே நான் டார்கெட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்கு. திரு சம்பத், எனக்கு இந்த ஒரு கேள்வி, அதே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குன்னு சார். இந்த கேள்வி தமிழ்நாட்டுல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணாங்க தெரியுமே, ஒரு மாசத்துக்கு முன்ன தெரியுமே.
1 மாசத்துக்கு முன்ன உங்களுக்கு தெரியுமே. கவர்மெண்ட் சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை உங்களுக்கும் தெரியும்ல. நம்ம என்ன பண்றது? விக்டிம் மாணவர்கள் மாணவர்கள் நான் உங்களுக்கு நீதிமன்றத்துல மதிப்பெண் கேட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கே நீதிமன்றம் வந்து இதை ஏத்துக்கிட்டு இதை பண்ணலாம். சிபிஎஸ்இ உறுதியாக இவங்க மார்க் கொடுத்து ஆகணும். ஏன்னா இந்த 49 கேள்விகள் உதாரணத்துக்கு ஒரு ஒண்ணு சொன்னாரு. அந்த 49மே உண்மையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை அதுல 30 சரியா இருந்து 19 சரியா இருக்கலாம். நிறைய கேஸ் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு சார். சுப்ரீம் கோர்ட்ல இங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு சார். ஒரு வருஷமா ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரை ஆரம்பத்துல இருந்து நீட் வரும்போது சொன்ன அதே இதுல இன்னைக்கு ஒரு ஸ்டாக் டேக்கிங் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு மீளாய்வு செய்து பார்க்குறோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு சொல்லப்பட்ட முக்கியமான ஆர்கியூமெண்ட்டு ஏழை எளிய சாதாரண குடும்பத்திலிருந்து பயிற்சிக்கு தனியார் பயிற்சி கோச்சிங்க்கு போக வசதி இல்லாதவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்றது சொல்லப்பட்ட அல்லது தெரிவிக்கப்பட்ட ஒரு அச்சம். அதனால தான் இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்து இதை எதிர்க்கக்கூடியவங்களால முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதில் இந்த ஒரு வருஷத்துல அந்த கருத்து மெய்யா இருக்கா பொய்யா இருக்கா தப்புன்னு ஆயிருக்கா? இல்ல இது வந்து ஒரு வருஷத்துல மாத்திர விஷயம் இல்ல. நீங்க இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து அசர் ரிப்போர்ட் இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுல தமிழக அரசு கூட சமூக நீதி, நீங்க சமூக நீதினு வரும்போது இன்னொரு காரணம் இருக்கு, அதையும் சேர்த்தே சொல்லிருங்க. இன்னொன்னு, நம்முடைய தமிழக அரசின் சார்பில் இதுக்கு அடுத்தடுத்த உறுதிமொழி சொல்லப்பட்டுச்சு. நீட்டுக்கு சிறப்பு பயிற்சி தருவோம், தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, அரசு பள்ளியில பயில்ற கிராமப்புற மாணவர்கள் இதுல பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற உறுதிமொழி எதுவுமே செய்யல. இது எதுவுமே செய்யல. நான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம அரசாங்கம் வந்து இதை சீரியஸா எடுத்திருக்க வேண்டிய விஷயம். பட் இப்போ வந்து நீங்க நம்ம எடுத்திருக்காங்க சார். 412 கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. பிரைவேட் கோச்சிங் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு பணம் பெருமளவுல பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அரசு பணம் அது எனக்கு தெரியல. பட் அது ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற பேர் மட்டும் தான் இருக்கே தவிர அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா போச்சுன்றது கேள்விகள் நிறைய இருக்கு. டீச்சர்ஸ்க்கே வந்து தெரியல, ஆக்சுவலா நடத்த கூட தெரியல. இப்போ நீங்க 2 ஸ்டெப்ஸ் பேக் எடுங்க. வந்து நீங்க இதுல 5000 சீட்டு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா 50 லட்சம் குழந்தைங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற குழந்தைங்க தமிழ் கூட வாசிக்க தெரியல, சிம்பிள் கணக்கு போட தெரியலன்னு சொன்னீங்கன்னா அதோட பெரிய சமூக தனியார் பள்ளியில இருக்காது. எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். அந்த தரம் குறைவு தனியார் பள்ளியில இருக்கு. 2 பள்ளிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா அசர் ரிப்போர்ட்ல 50% தமிழ் வாசிக்க முடியல, உங்களால வந்து கணக்கு போட முடியலன்னு வரும்போது நம்ம இந்த அளவுக்கு டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டேன். அசர் ரிப்போர்ட் நாட் கன்ஃபைன் ஒன்லி டு ஸ்டேட் ஸ்கூல்ஸ், இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது. மோஸ்டா ரூரல் ஏரியாஸ்ல நானே சர்வேல இன்வால்வ். ரூரல்ல பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க அசர்ல பாக்குறதே இல்ல. பிரைவேட் ஸ்கூலும் பார்த்தோம், கவர்மெண்ட் ஸ்கூலும் பார்த்தோம், கிராமத்தை வச்சு பார்த்தோம் ஆக்சுவலா. சோ இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலைமை. தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம வந்து எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டுல இத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படும் போது நம்ம யாரும் அதுல பொங்கி எழ மாட்டேன்றோம். இது வந்து உங்களுக்கு வந்து நீட்ன்றது ஆக்சுவலா போறது வந்து முக்காவாசி எலிட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு. இதுல வந்து ஒரு வாய்ப்பு, நான் எப்படி பாக்குறேன்னா இது ஒரு வாய்ப்பு. இத்தனை நாளா வந்து ஒரு சிஸ்டம்ல ஒன்லி எலிட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிறைய வெளில இந்த நாமக்கல் மாதிரி ஃபேக்டரிஸ் வழியா போற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஷேக் அப் நடந்திருக்கு. இந்த ஷேக் அப் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து நிறைய புவரர் செக்ஷன்ல இருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மேல எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா உருவாக்க முடியும்னு பாக்குறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, நாமக்கல் வந்து போர்டை மட்டும் மாத்திப்பாங்க, இன்னும் 2 வருஷத்துல அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுது அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. அந்த 2 இயர்ஸ் டைம் இப்பவே ஐஐடில இருந்து அங்க போய் பயிற்சி கொடுக்குறாங்க. ஐஐடியோட பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சார் சொன்னது வந்து இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நாளைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற கரிக்குலம் ரிஃபார்ம் ஆகுமா கேட்டீங்கன்னா क्वेश्चन மார்க். அது மெடிக்கல் காலேஜ் படிக்கிற 5 வருஷம் சிலபஸ் தான் அந்த ரிஃபார்மேஷன் பண்ண தவிர ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிஃபார்மேஷன் அது பார்த்தாது. இவர் சொல்ற ஸ்கூல் ரிஃபார்ம் எப்படி ஒரு டோர் என்ட்ரி எக்ஸாம் வந்து ஸ்கூல் ரிஃபார்ம் பண்ணோம். எனி ரிஃபார்ம் should come from down under. down under நீங்க என்ன ரிவர்ஸ்ல போறீங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைங்க, அது மேட்ச் ஸ்டிக் வச்சிட்டு நீங்க அசைன் பண்ணுங்கன்னு சொல்றது என்ன விதத்துல நான் கேக்குறேன். அப்படி பார்த்தா நீட் எக்ஸாமுக்கு முன்னால 2009ல இருந்தே எங்க கவர்மெண்ட்ல ஸ்கூல் எக்ஸாம் சிஸ்டம்லயும் புக்ஸ்லயும் சிலபஸ்லயும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்போ வேணுமோ பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. நீட் ஃபோர்ஸ் ஆகும்போது மட்டும் தான் கவர்மெண்ட் இத சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பிரஷர் வருது. இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகே, பிரஷர் வருது. அந்த பிரஷரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ல புக் பேக் क्वेश्चंस தான் கேக்குறாங்க, மனப்பாடம் பண்ற क्वेश्चन தான் கேக்குறாங்கன்னு நம்ம சிஸ்டம்க்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா அது பரவாயில்ல, அப்படிதான் கொடுக்க போறோம். ஏன்னா இது பொலிட்டிக்கலா சொட்டீங்கன்னா இதுல நல்ல டாக்டர் வரலையா? இப்ப +1 +2 முடிச்சிட்டு அது எம்எம்சி ல படிச்ச நம்ம பையன் இருக்கான். அப்ளிகேஷன் பேஸ்டா உங்களுக்கு பண்றது கம்மியாயிட்டே போச்சு சார். முன்னால படிச்சது அதுக்கு முன்னால கவர்மெண்ட்
கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அது சித்தேரி மலையில ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சித்தேரியில, வாச்சாத்தியில, கூடலூர்ல, அவங்க உசிலம்பட்டி, டீ கல்லுப்பட்டியில போய் அந்த பையன் வேலை பார்க்கலையா? அவன் வந்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டத்தை அவன் இம்ப்ரூவ் பண்ணலையா? இது வந்து அந்த காலத்துல படிச்சவங்களை வச்சுட்டு சொல்லாதீங்க. இல்ல சார், இப்ப படிக்கிற student அந்த டேட்டாவை நான் சொல்றேன் சார். இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம 2007ல இருந்து 2014 வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உள்ள போன எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் தான் எழுதுறாங்க. அப்ப பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 ரேங்க்ஸ்ல 17 வராங்க, செகண்ட் 100 ரேங்க்ஸ்ல 38 வராங்க, ஃபர்ஸ்ட் 400 ரேங்க்ஸ்ல 120 வராங்க. யாரு எந்த வகையான என்ட்ரன்ஸ் தேர்வும் எழுதாம 5.5 years அவங்களுக்கு அலோவ் பண்ணிட்டீங்க. ஒரு நேட்டிவ் பாய் உள்ள அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அந்த ப்ராசஸ் அந்த 5 வருஷம் மெடிக்கல் கரிக்குலம் போயிட்டு அவன் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்றான். நீங்க ஒரு டோர் என்ட்ரி எக்ஸாம் வச்சுட்டு நீங்க யாரை ஃபில்டர் அவுட் பண்றீங்க, யாரை ஃபில்டரிங் பண்ணீங்க? சரி சார், இன்னொரு ஆங்கிளும் சொல்றேன். உன்னல நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் ஆதரவா இருக்கனால நான் உங்களுக்கு சொல்றேன். 1996 கட் ஆஃப், 2006 கட் ஆஃப், 2016 கட் ஆஃப், வெறும் எஸ்சி கட் ஆஃப் மட்டும் சொல்றேன் சார். 1996ல 269 out of 300 வாங்கினா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும். 2006ல 291 out of 300 போனா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும். 2016ல 197 out of 200 வாங்கினா தான் போக முடியும். சோ 269ல இருந்து 197 out of 200க்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கான ஜம்ப் என்ன ரீசன்னா டிராமடைசேஷன் எஃபெக்ட் கொடுக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் பார்க்கறோம். ஒரு ஊர்ல கிராமப்புற சூழல்ல ஒரு அனிதா போன்ற பிரதிபா போன்ற ஒரு மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம பின்தங்கிய சூழல்லையும் அவங்க படிக்கலாம்னு ஒரு சான்ஸ் இருந்தது. அது ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது. நீட்டை உன்ன பண்ணிட்டீங்கன்னா உன்ன விலகி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இப்பயும் அது எப்படி நீங்க வந்து இதனால வந்து அது விலகி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய கட் ஆஃப் ஏறுது ஆன்சர் பண்ணுங்க. ஏன் 96ல இருந்து 2016க்கு ஏன் எஸ்சி கட் ஆஃப் வந்து from 269 out of 300 இல்ல அதே மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் கட் ஆஃப் தான் கேக்குறேன். அவுட் இஸ் தி கட் ஆஃப் ரைஸ். இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கட் ஆஃப் ரைஸே ஆகல. ஏன்னா இங்க மட்டும் தான் அவர் சொல்றது அனந்தகிருஷ்ணன் சொன்ன ஒரு தியரி. இப்ப ரிசர்வேஷன் வந்ததுனால மெரிட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஒன்னு வரும்போது இல்ல, அது வந்து மாறாக நிறைய பேரை படிக்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அதனால மெரிட் இம்ப்ரூவ் ஆனதுன்றது ப்ரொஃபசர் அனந்தகிருஷ்ணன் சொன்ன ஒரு நானும் அதுல வந்து உடன்படுறேன். அது கண்டிப்பா உடன்படுறேன். இப்ப நிறைய பசங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்மளோட குவாலிட்டி தரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பண்ற தரமோ நம்ம ஸ்கூலோட தரமோ கண்டிப்பா இதனால உயரும்ன்றதுல தான் என்னோட ஸ்ட்ராங் கருத்து. ஏன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் முயற்சிகள் என்ன பண்றாங்கன்னா ஆசிரியர்கள் வந்து நம்ம இதையும் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு, நம்ம இந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணணும் போல இருக்கு. ஆசிரியர்கள் சைடுல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அரசாங்கத்துல இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் வச்சாங்க. நம்ம எப்படி டீச்சர்ஸ் வந்து தயார் பண்ணணும், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து வேற எப்படி தயார் பண்ணணும், புக்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஐ திங்க் இதுல வந்து ஒரு லெவல்ல பிரஷர், நம்ம வந்து ஹியூமன் பீயிங் சார், பிரஷர் வரலன்னா பண்ண மாட்டோம். பிரஷர் வந்து ஒரு 2500 பேரு அது வந்து அது ரொம்ப வர்த்தக, அது வந்து ஜோக். that is not a joke sir. That's not a joke. அது வந்து இல்ல பட் பிரஷர் நீங்க சொல்றீங்களே, அப்ப பேரண்ட்ஸ் பிரஷர் வந்து நீங்க இல்ல கம்யூலேட்டிவ் பிரஷர். இப்ப கிட்டத்தட்ட 12th மார்க் அடிப்படையில கம்ஃபர்ட்டபிளா இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் பிரஷர் அமௌண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களேன்ற எவ்வளவு பசங்க டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் 12th மார்க் வாங்குறதுக்கு ஒரு நிமிஷம் ரமேஷ் சம்பத் ஒரு நிமிஷம் 12th ஸ்டாண்டர்ட்ல பிஃபோர் நீட் மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் டியூஷன் போனாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் முதல்ல இருந்து வரேன் சார். காலையில 4 மணில இருந்து டியூஷன் ஆரம்பிக்குது, நைட் 11 மணி வரைக்கும் இருக்கு. இல்ல கோச்சிங் வந்து கிடையாது. நீங்க அப்படியே ஒரு செமஸ்டர் எவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இது ஒரு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி இல்லையா? இல்ல சார், இல்லவே இல்ல சார். இல்ல டியூஷன் இது ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி, இது கோச்சிங் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. நான் கூட பல இடங்களை சொல்லுவேன், இன்டர்வீன் இன் சம் வே டு பிரேக் இட். கொஞ்சம் டைம் கொடுங்களேன் எங்களுக்கும். நான் கூட சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல செகண்ட் ரேங்க்னு வந்த மாணவர்கள்ட்ட நீ எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு பத்திரிகையாளர்லாம் இன்டர்வியூ பண்ணி அவங்க ஸ்கூல் பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ யார்கிட்ட டியூஷன் படிச்சேன்னு கேட்கணும். அதான் சரியான பதில். நான் ஒரு நகைச்சுவையா சொல்லுவேன். உண்மைதான். நீங்க டியூஷன் போகாம எக்ஸ்ட்ரா லேர்னிங் இல்லாம நீங்க சாதாரணமா மெடிக்கல் போகவே முடியாது, இன்ஜினியரிங் போக முடியாது. நீங்க கிராமங்கள்ல, கிராமம்னு பேசுறோம், கிராமப்புற மாணவர்களா இருந்தா கூட அங்க தனியார் பள்ளிக்கூடம், நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடங்கள்ல தான் அவங்களுக்கு சாத்தியப்படுதே தவிர அங்க இருக்கிற அரசு பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு. நகரங்கள்ல இருக்கிற அரசு பள்ளி அப்படித்தான் இருக்கு. நகரங்கள்ல எல்லா பள்ளியும் குவாலிட்டி ஸ்கூல்ஸ் இல்ல. அதனால நகரமோ கிராமமோ அரசு பள்ளிகளுடைய தரம் ரொம்ப வீழ்ச்சியா தான் இருக்கிறது. கிராமத்திலயோ நகரத்திலயோ தனியார் பள்ளிகள் அவங்க வேற வேற மெஷர்ஸ்ல கொஞ்சம் அதை கொஞ்சம் முயற்சி பண்றாங்க சார். அது அப்பனா இந்த மாதிரி நீட் மாதிரி இன்டர்வென்ஷன் நீங்க சொல்ற விஷயத்தை அக்ரவேட் பண்ணதா இல்ல ரெக்டிஃபை பண்ணல? இல்ல ஒண்ணுமே பண்ணலங்கறேன். ஏன்னா இது முன்னால இருந்த நிலைமை தான் இப்பயும் கண்டினியூ ஆகுதே தவிர நீட் வந்ததுனால நீட் ஒன்னு சர்வரோக நிவாரணம் இல்ல. தமிழகத்தினுடைய அனைத்து சமுதாய பிரச்சனைகளும் தீர்க்கிற விஷயம் இல்ல. டைமென்ஷன் பிரதீபா இன்சிடென்ட்லயும் சரி, இந்த கோச்சிங்கை லிங்க் பண்ணி ஒரு இன்சிடென்ட் நம்ம அப்சர்வ் பண்ணோம். இன்னொரு விஷயம், இது கொஞ்சம் கோச்சிங் சென்டரால ப்ரொமோட் பண்ணப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் நீ கிடைக்கலையா,
எந்த கோர்ஸுக்கு நீ போகாத, வீட்ல இருந்து முழு நேரமா நீட்டு நீ ரெடி பண்ணி அடுத்த வருஷம் போ. இந்த பிரதிபாவுக்கு நடந்த விஷயமும் அதுதான். இல்ல அது எவ்வளவு பேரால முடியும்? ஒரு இல்ல வருஷம் முடியும் இல்ல, இன்டியூஸ்ட் ஒரு வருஷம் கிராமத்துல ஒரு வருஷம் வாங்கி பண்றாங்க சார். கடன் வாங்கி பண்றாங்க. அந்த தவறு நான் ஒரு கிராம பின்புலத்துல வரேன். கிராமத்துல வந்து ஒரு ஆண்டு ஃபெயில் ஆயிட்டா அடுத்து வந்து அவன் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்க வைக்க மாட்டாங்க. இல்ல நீங்க லார்ஜர் வேற வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லீங்க குணா, இது லார்ஜர் ப்ரொபோர்ஷன் இருக்கு. எனக்கு வர கால்ஸ்ல எவ்வளவு கால்ஸ் தெரியுங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க, நான் போய் சென்னையில போய் சேர்ந்து படிச்சா, அங்கேயே தங்கி படிச்சா, இந்த மாதிரி அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க எல்லாம் கூட இப்ப இது வந்து பிசினஸ் டபுள் ஆக்குறது. இந்த வருஷம் ஆளு மட்டும் இல்ல, எனக்கு போன வருஷம் ஆளு சேர்த்து கிடைப்பா வந்து. அப்ப அது வந்து சரியான ஒரு வருஷத்தை லூஸ் பண்றது ஒரு இதுங்கிறது அவ்வளவு சாதாரண. நீங்க இது சொல்றீங்க, டெல்லியில ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. 25 வயசு வரலையும் நீட் எழுதலாம், ஏன் 25 வருஷம் சீலிங் அதுக்கு மேலே எழுதலாம், அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது அவங்க படிச்சுட்டு இன்னொரு கோர்ஸ் எழுதல. எனக்கு ஒரு கேள்வி, வட இந்தியால இந்த எதிர்ப்பு இல்லை, கேரளால எதிர்ப்பு இல்லை, வட இந்தியால ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் எதிர்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் தனித்தீவு, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ரிசர்வேஷன் ஃபாரா இருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் அகைன்ஸ்டா இருக்காங்க. மற்ற வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் எப்படிலாம் நீங்க வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பெனட்ரேட்டிவா எல்லாரையும் டாக்டர் ஆக்குற செயின் ரியாக்ஷன் வட இந்தியாவோட 30 வருஷம் 40 வருஷம் ஹெடா இருக்கும். சோ அப்ப வந்து இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து வட இந்தியா மாத்திரம் சொல்லாதீங்க, சவுத்லயுமே நீங்க சொல்ற சோஷியல் ஜஸ்டிஸ் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆனது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவுல சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம கூட பின்னால இல்ல. இல்ல சார், அங்க எல்லாம் நீட் ஏத்துறாங்க. நார்த்தே விடுங்க, சவுத்லயே சவுத்லயே அந்த மேஜர் ரீசன் வந்து தமிழ்நாட்டுல நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இத்தனை ஆண்டுகளா என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்ஜினியரிங்க்கு ஆஸ்பயர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஜினியரிங் சீட்ஸ் அதிகமா இருக்கு. மெடிசன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆஸ்பயர் பண்றதுனால நம்பர்ஸ் கம்மி. ஆனா மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய சீட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ஸ்டேட் கோட்டாக்குள்ளேயே எனக்கு வந்துரும் அப்படின்ற ஃபீலிங் முன்னால இருந்தது. இப்ப வந்து அதுல வந்து வாய்ப்பு கம்மியாயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ மற்ற ஸ்டேட்ஸோட சார், இங்க இருக்கிற ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் டவுன்ல போனா எல்லா கம்யூனிட்டிஸ்ல நீங்க வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், டீன் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் பார்க்கலாம். வேற எந்த ஸ்டேட்ல இந்த அளவுக்கு ஒரு இன்க்ளூசிவான மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி காம்பசிஷன் நீங்க பார்க்கவே முடியாது சார். அப்படி இருக்கும்போது ஒரு அனிதாவோ இல்ல பிரதீபாவோ என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாணவர்கள் பண்ணிருக்காங்களே நம்மளும் பண்ணலாம்னு ஒரு சான்ஸ், ஃபைட்டிங் சான்ஸ் வந்து நீட் வந்து டிப்ரைவ் பண்ணிருக்கின்றேன் நான். இல்ல பட் அதே நீட் வந்து ஆக்சுவலா வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. யாருக்கு? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 1-2 இயர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க, நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏன் சொல்றேன் போன வரைக்கும் தமிழ்நாட்டுல 4 மாவட்டங்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எவ்வளவு மாணவர் மெடிசின் கிடைச்சதோ அதை விட அதிகமா கிடைச்சிருக்கு. இல்லங்க அரியலூர் சார், அரியலூர் நான் என்ன சொல்றேன், அதே அரியலூர் மாவட்டத்துல இந்த வருஷம் 7 பேர் எப்படி போனாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா உலகம் முழுக்க பார்த்திருக்கிறது என்னன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்டலா அப்ளிகேஷன் பேஸ்டா சொல்லி கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டா சொல்லி கொடுத்தீங்கன்னா புவரர் செக்ஷன்ல இருந்து இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க. இல்ல பட் நீங்க சொல்ற இல்ல சார், நீங்க சொல்ற அந்த few years வரைக்கும் தான் உங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்ட். நீங்க சொல்ற ஸ்கூல் ரிஃபார்ம் சார், நீங்க கட்டி போட முடியாது. இல்ல பட் நீங்க சொல்ற few years வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்ஸ் டிமாரலைஸ் ஆகாம இருக்கணும். இல்ல அவர் ஸ்ரீனிவாசனோட லாங்குவேஜ்ல சொன்னா in the long run everybody will be dead ன்னுவாங்க. அதேதான் இல்லையா, everybody will going to live not dead. இல்ல theory ஒன்னு இருக்கு. இது வந்து பட் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமை இப்படிதான் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு எக்ஸ்ட்ராவா மத்த ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களை இன்டர்வியூ பண்ணா ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டுக்கான ஈக்குவலன்ட் இது ஆன்சர் பண்ண தெரியல. நம்ம அந்த லெவல்ல தான் இருக்கோம். நம்ம இருக்கிற விஷயத்தை ஒத்துக்கணும்ல. சோ இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஷாக் சிஸ்டமுக்கு தேவைப்படுது. இந்த ஷாக் இதை யூஸ் பண்ணி சிஸ்டம் நிஜமாவே மாறிச்சு, ஆக்சுவலா புவரர் செக்ஷன் சில்ட்ரன் வர முடியுது, பெட்டர் குவாலிட்டில வர முடியுது, அதுக்கான முயற்சிகள் ஷாக் நீங்க சொல்றீங்க சார். நாங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பப்ளிக் ஹெல்த் பாலிசி ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி நான் வந்து இங்க இருக்கிற கம்யூனிட்டில அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் செட்டப்ல தயார் பண்ற டாக்டர்ஸ் ரெடி பண்ற விஷயத்த இன்டர்வியூ ஆயிருக்கு. இப்ப நான் ஷாக் கொடுத்து ரிஃபார்ம் பண்ணி எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணி எனக்கு எண்ட் ஆஃப் தி டே அவுட்புட் என்ன? ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ரூவ் ஆவர் அவுட்புட் என்ன? பெட்டர் குவாலிட்டி ஸ்டூடண்ட்ஸோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி டாக்டர்ஸ் கிராஜுவேட் கோர்ஸ் போறோம். நிறைய கருத்து
இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கே தேவையில்லையா, இது வேணுமோ யார் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படிதான் ஆகுது. நீட்டு தான் இருக்க போது. இல்ல ரொம்ப நீட்டிட்டு கடைசியா என்கிட்ட வரும்போது நிறைவு கருத்து நீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டுல இருந்து போற மாணவர்கள் யாருமே எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே மறு வருஷமே எந்த பிஜியும் கிடைச்சு போறது இல்ல. மறுபடியும் இவங்க ராஜஸ்தான் போறாங்க, பஞ்சாப் போறாங்க, கேரளா படிக்கிறாங்க. 3 வருஷம் 4 எத்தனை பேர் தமிழ்நாட்டுல எத்தனை பேரை உதாரணம் சொல்ல முடியும்? நான் நிறைய எனது உறவினர்கள் நண்பர்களே அப்படி படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல போயிட்டு அரசு பணிக்கு போயிட்டு அரசுல படிச்சா அரசுல பணியாற்றினால் அரசு ரிசர்வேஷன்ல போறாங்க, கூடுதல் இடம் உண்டு. அதான் அந்த ரிசர்வேஷன்ல தான் போறாங்க. அதனால அது வந்து ஒரு அட்ராக்டிங் ப்ரொபோர்ஷன். அதாங்க அந்த ரிசர்வேஷன்ல போறாங்க. ஒரு சாதாரண கிராமத்துல போய் வேலை செய்வாங்க, டெஸ்ட் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த அத்தனை வருஷம் தேவைப்படும். அப்ப பிஜி போறதுக்கு அவங்க 2-3 வருஷம் எடுத்துக்குவாங்க. யூஜி படிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நிலைமை ஏற்புடையது அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீட் என்பது ஒரு யதார்த்தம்ங்கிறத முதல்ல நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், மன ரீதியா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீட் இஸ் எ ரியாலிட்டி. அது ஒரு அக்செப்ட் பண்ணணும். ஏன் பண்ணக்கூடாது? ஏன் அதை ஏற்றுக்கொள்ளல? ஏன் ஏத்துக்கூடாது? எங்க தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு நீட் நாங்க ஏத்துக்க மாட்டோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல நீங்க ராஜீவ் கொலையாளிகளை கூட தான் விடுதலை பண்ணணும், அத்தனை பேர் சேர்ந்து தீர்மானம் போட்டீங்க. விட்டுறணுமா என்ன? விடணும், தேவையில்லை. அதான் மக்கள் குஜராத் சட்டமன்றத்துல ஒட்டுமொத்தமா இருந்து ஜனநாயகம் அதானே இல்லையே. அப்படி தேவையில்லை. மெஜாரிட்டி விருப்பம் தான் ஜனநாயகம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல தேவையில்லை. யோசிச்சு பார்க்கணும்ல, சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு இல்ல. தமிழ்நாடுல யோசிக்காமல சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க. ஆமா, ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை பண்ணணும் ஏன் தீர்மானம் போட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல? அந்த டைம்ல ஜெயலலிதா அதெல்லாம் தெரியாமல நடவடிக்கை. ஆமா, ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்யணும்னு ஏன் தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்துல? மக்கள் தீர்மானம் போட்டாங்க, மக்கள் விரும்பினார்கள், ஜெயலலிதா தீர்மானம். அப்படி கிடையாது. அப்ப குஜராத்ல பொட்டா சட்டத்தை மத்திய அரசாங்கம் எடுத்த போது குஜராத் மாநிலத்துல பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பொலிட்டிகல் டிஸ்கஷன், பொலிட்டிகல் போது அவ்வளவுதான். இல்ல, ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்பும் தார்மீகமும் பெருவாரியான தன்னுடைய குடிமக்கள் எதை விரும்புறாங்களோ அதை செய்ய வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அந்த உணர்வுக்கு மாறா போறது தேவையில்லை. தவறு. அந்த உணர்வை ஜெயலலிதா வெளிப்படுத்தினாங்க. சட்டமன்றம் தீர்மானம் விட்டதுனாலேயே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாளைக்கு தமிழ்நாடு தனியா போகணும் தீர்மானம் போட்டு தமிழ்நாடு ஏத்துக்க முடியுமா? ரிஜெக்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே மத்திய அரசு. அது அக்செப்ட் பண்ணலனா ரிஜெக்ட் பண்ணாதான் அர்த்தம். நீங்க அந்த முடிவு பேப்பர் திருப்பி அனுப்பணும்ல சார். முடியாது. இல்ல, அத பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வேணா ஆகலாம். ஏன் உடனே முடிவு எடுத்து அறிவிக்கணும்? சரி, தமிழ்நாடு சட்டமன்றம் முனிசிபாலிட்டியா? ஒண்ணு வேண்டாம். காவிரி மேலாண்மையில இவ்வளவு நாள்கள் பாராளுமன்றத்தை முடக்கிய தமிழக எம்பிக்கள் ராஜீவ் போய் நீட் காவேரிக்கு போயிட்டோம். காவேரி இன்னொரு நாள் இல்ல, நான் நீட் ரியாலிட்டின்னு சொன்னதுக்கு நீங்க எதிர்கேள்வி கேட்டதுனால இப்படி சுத்துச்சு. நீட்டுங்கிறது யதார்த்தம் என்பதுதான் எனது வாதம். அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் இப்படி எல்லாம் பேசுறதுனாலையும் இது போன்ற விவாதங்கள் பத்திரிகை நடக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய முறையில் இன்னும் குறையக்கூடாது. சரி, ஏன்னா இவன் வந்து தமிழக மாணவருடைய அறிவுத்திறன் வந்து இது உலகளாவிய தரம் உள்ளதுதான். இந்தியா முழுக்க அவனால வெற்றி பெற முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல சாதாரண கிராமப்புற மாணவன் கூட இஃப் கிவன் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி he will come up. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றது. நீங்க விதி நீட்ன்றது விதின்றீங்க, நான் ஒரு புதிய விதியை செய்வோம் அப்படின்னு சொல்றது விதி ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம புதிய விதியை செய்வோம் அப்படின்ற இன்னொரு கருத்தை நாங்க சொல்றோம். திரு ரமேஷ், அந்த விதியை வீதி கொண்டு வந்துட வேண்டாம்னு சொல்றோம். நுழைவுத் தேர்வும் சிபிஎஸ்சியும் தான் தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிற மாயையிலிருந்து நம்ம வெளியில வரணும். இந்த ரெண்டுமே யாட்ஸ்டிக் கண்டிப்பா கிடையாது. இப்ப நம்ம சிபிஎஸ்இ தாண்டின ஒரு தரத்துக்கு உயர்த்தி இருக்கோம்னு சொல்றாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷம். தமிழகம் வந்து அப்படி உயர்த்தி இருந்தா மார்க் இங்க வந்திருக்கணுமே. இல்ல, இனிமே தானே இந்த வருஷம் அமல்படுத்தப்படும், இனிமே தான் அமல்படுத்தப்படும். ஸோ அது வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து இதுல வந்து நம்ம சமூக நீதி பார்வையை கண்டிப்பா பார்த்தே தீரணும். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வை எடுத்த பிறகுதான் 60% கிராமப்புற மாணவர்களும் 40% முதல் தலைமுறை பட்டதாரிகளும் உள்ளே வர தொடங்கினாங்க வந்து. அதனால வந்து இதை வந்து நம்ம பிளாங்கெட்டா எல்லாரும் ஏத்துக்கிட்டதால நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நுழைவுத் தேர்வு கல்வித்தரத்தை உயர்த்தும். கல்வித்தரத்தை உயர்த்துக்கு இன்னும் பல வழிமுறைகள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம செய்ய முடியும். அந்த பேர்ல கொண்டாந்து இப்ப நம்ம +1க்கு சேர்த்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு நம்ம மட்டும் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறோம். அந்த லோடையும் ஏற்றி இப்ப 10, 11, 12 தொடர்ந்து 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதோட சூப்பர் நீட். ஆமா, அவ்வளவுதான். வரிசையா கொண்டாந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். 11th பப்ளிக் இல்ல, இது என்னோட நேரம் தயவு செய்து உங்க கோட்டா முடிஞ்சது. சோ இங்க கோட்டா ரிசர்வேஷன் வந்து எதுல தான் அமல்படுத்துறது இல்ல, எல்லாத்துலயும் இருக்கணும். கண்டிப்பா எல்லாத்துலயும் அமல்படுத்தணும். உங்க நேரத்தை கொடுத்துட்டோம்ன்றது நியாயம். ஆமா, கொடுக்காம இல்ல. ஆமா ஆமா, அது எல்லாத்துலயும் அமல்படுத்தணும் கண்டிப்பா. அப்ப அந்த பிரஷரையும் சேர்த்து யாரு இந்த நீட்டுக்காக பிகாம்ல இருந்து சோசியாலஜில இருந்து எல்லாரையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணி +1க்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம்னு கொண்டாந்து அப்ப ஒரு புரிதல் இல்லாமையே நம்ம அடுத்த செயல்கள்ல இயங்கிட்டு இருக்கோம். சோ அந்தையும் நம்ம இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து. பாலாஜி சமுத்திரம் இன்னொன்னு சேர்த்து நிறைவு கருத்து இருக்கு. 1,14,000 பேர் எழுதினாங்க.
அதில் வந்து ஒரு 5000 பேர் தான் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு பிடிஎஸ் இதில் போய் செட்டில் ஆக போகிறவங்க. மீதி 1,10,000 பேரும் +2 ஒழுங்காக மார்க் எடுத்திருக்க மாட்டான். அவன் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நல்ல காலேஜுக்கு போக முடியாது. இன்னொரு வருஷமா நீ திருப்பி படுறான்னு சொல்லி இதே நீட்டை படிக்க சொல்லி இன்னொரு வருஷம் அவன் வந்து செலவு பண்ணி அவன் வந்து அடுத்த வருஷத்துக்கு இலவு காக்கணும். படிக்கிறத வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாமோட ஒட்டி இது மாதிரி பாக்குறதுல கொஞ்சம் எனக்கு வந்து அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறது தானே இருக்கு. இல்ல அப்படி இருக்கிறது பிரச்சனை. இதுல வந்து நம்ம வந்து இதுல பாசிட்டிவாவும் சிலது யோசிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா இவர் சொன்ன சில கருத்துக்கள்ல உடன்படுறேன். இப்போ ஆனா மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷர் வரும்போது ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து மனசு வந்து உடையாம நம்மளால படிக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு செல்ஃப் லேர்னிங்க்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, டெக்னாலஜி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை யூஸ் பண்ணா கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் நல்லாவே மார்க் வாங்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியோட அவங்களால லேர்னிங் பண்ண முடியும். நீங்க வந்து எக்ஸாமோட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறது 5000 சீட், கடைசியில 1,00,000 பேர் எழுதினாங்க. கண்டிப்பா 5000 சீட் என்ன நீங்க என்ன சொன்னாலும் 1,14,000 பேர் எழுதினவன் அந்த எக்ஸாமை மைண்ட் பண்ணி தான் எழுதினாங்க. இல்ல அது கரெக்ட், சீட்டை மைண்ட் பண்ணி தான் எழுதினாங்க. மீதி அந்த பேரண்ட்டும் அப்படித்தான் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அந்த மைண்ட் செட்டை மாத்துறதுன்றது வேற ஒரு லார்ஜர். இல்ல பட் நீங்க வந்து படிக்கிறது நீங்க வந்து அந்த எக்ஸாம் ஒரு பர்టిక్యులர் சீட் கிடைக்க போறது இல்லன்றதுக்காக மட்டும் படிச்சோம்னா கண்டிப்பா அப்படிதான் படிக்கிறாங்கன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா படிக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சாங்கன்னா நிறைய இடங்கள்ல அது யூஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம வந்து குறுகியா எக்ஸாம் அந்த மார்க் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மட்டும் நம்மளோட இந்த சீட் பண்ணி நிறைய நம்மளோட சிஸ்டம்லயே நிறைய ஏமாத்தி இருக்கோம், குழந்தைகளை ஏமாத்தி இருக்கோம். அதனால தமிழ்நாடோட கல்வி தரம் குறைஞ்சிருக்கிறதுக்கு நம்ம தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நீட்ல பேர்ல நீங்க என்ன சொல்லி கொண்டு வந்தீங்கனாலும் அதையும் சீட் பண்றது என்னன்றதுக்கு உரிய டெக்னிக்ஸ் தான் வரப்போகுது. பட் நீங்க சீட் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் பீப்புள் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபோக்கஸ்டா அத பிரேக் பண்றதுக்கான முயற்சிகளும் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டா क्वेश्चंस பண்ணீங்கன்னா சீட் பண்றது கண்டிப்பா கம்மியா. அந்த ஸ்கூல் ரிஃபார்ம் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் நிறைவு கருத்து என்னன்னா நீட் வந்து தரப்படுத்தும், தரமான மருத்துவர்கள் வந்து சொசைட்டி கொடுக்கணும்னு சொல்ற விவாதம் எங்க அடிபட்டு போகுதுன்னா 2016ல பர்சன்டேஜ் சிஸ்டம் பர்சன்டேஜ் சிஸ்டம் மாத்தணும்னு நீங்க வந்து நீட்டுக்கு அப்பியர் ஆனா போதும் 100%க்கு 16 மார்க் பயாலஜி, 8 மார்க் பிசிக்ஸ், 7 மார்க் கெமிஸ்ட்ரி இருந்தா நீட் அட்டம் பண்ணா போதும். நீ தனியார் மருத்துவக் கல்லூரிகளை உனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒயிட் மணில இருந்தா நீ மெடிக்கல் காலேஜ் சீட் சேர்ந்தலாம்னு சொன்னோன்னே தரம் அடிபட்டு போச்சு. அப்பனா இங்க நீட் இங்க தரப்படுத்தல, நீட் ஃபில்டர் அவுட் பண்ணிருக்கு. யாரை ஃபில்டர் அவுட் பண்ணிருக்குன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வருடம் 650 மாணவர்கள், சார் சொன்ன மாதிரி 60% முதல் தலைமை மாணவர்களை ஃபில்டர் அவுட் பண்ணிருக்கு. நன்றி. இது நீட் எதார்த்தம். அப்போ வருஷம் ஃபில்டர் அவுட் பண்ணும் அப்படின்றது நீங்க சொல்ல வர்றீங்கன்னு நினைச்சுக்கிறேன். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும். ரான் இந்தியா TMT கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல், பவர்ட் பை Zoho One.